சிவகாமியின் சபதம். அத்தியாயம் 8. புவன மகாதேவி. மாமல்லர் தந்தையின் சொற்படி அரண்மனை நிலாமுற்றத்தை கடந்து சென்று உள்வாசலை நெருங்கியதும் குதிரை மீதிருந்து இறங்கினார். அங்கே சித்தமாய்க் காத்திருந்த பணியாட்கள் குதிரையைப் பிடித்து அப்பாலே கொண்டு சென்றார்கள். பிறகு மாமல்லர் விசாலமான அந்த அழகிய அரண்மனைக்குள் பிரவேசித்து தீபம் ஏந்துவோர் தம்மை பின் தொடர்ந்து வருவதற்கு திணறும்படியாக அவ்வளவு விரைவாக நடந்து சென்றார். நரசிம்மர் அந்தப் பாதைகளின் வழியாக வளைந்து வளைந்து சென்று அரண்மனை அந்தப் புறத்தை அடைந்தார். அங்கே சிற்ப வேலைகளினால் சிறப்படைந்த ஒரு வாசலை அவர் அணுகியதும், "குழந்தாய், வந்தாயா?" என்று உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டது. பல்லவ சாம்ராஜ்யத்தின் பட்டத்தரசியான புவன மகாதேவி அந்தப்புற வாசற்படியில் வந்து நின்றார். "அம்மா" என்ற குரலுடன் அருகில் வந்த குமாரனை சக்கரவர்த்தினி இரு கைகளாலும் அணைத்துக் கொண்டு, "குழந்தாய், இன்றைக்கு" என்று ஏதோ சொல்லத் தொடங்குவதற்குள் மாமல்லர், "அம்மா, உங்களை ரொம்பவும் கெஞ்சிக் கேட்டுக்கொள்கிறேன், ஒரு வரம் தர வேண்டும்" என்றார். புவனமகாதேவியின் முகத்தில் புன்னகை அரும்பியது. "வரமா? நல்லது, கேள். தருகிறேன். அதற்கு பிரதியாக நானும் ஒரு வரம் கேட்பேன், அதை நீ தர வேண்டும்" என்று அன்பு கனிந்த குரலில் கூறினார். மாமல்லர், "பிள்ளை அன்னையிடம் வரம் கேட்பது நியாயம். பிள்ளையிடம் தாய் வரம் கேட்பது எங்கேயாவது உண்டா? முடியவே முடியாது" என்றதும் புவன மகாதேவியின் முகத்தில் புன்னகை மறைந்தது. இருவரும் உள்ளே சென்றார்கள். நரசிம்மர் தமது தலை அணியையும் ஆபரணங்களையும் எடுத்து வைத்துவிட்டு கால் கை சுத்தம் செய்து கொண்டு வந்தார். பிறகு இருவரும் அந்தப் புற பூஜா மண்டபத்துக்குள் பிரவேசித்தார்கள். பூஜையெல்லாம் முன்னமே முடிந்தபடியால் தாயும் மகனும் அந்த திருவுருவத்தை வழிபட்டுவிட்டு வெளியே வந்து போஜன மண்டபத்துக்குள் பிரவேசித்தார்கள். உணவருந்து உட்கார்ந்ததும் புவனமகாதேவி கேட்டார், "குழந்தாய், ஏதோ முக்கியமான செய்தி வந்திருக்கிறதாம். கோட்டை வாசல் எல்லாம் சாதியாகிவிட்டதாம். எனக்கு மட்டும் ஒன்றுமே தெரியவில்லை, நீயாவது சொல்லக்கூடாதா? பெண்கள் என்றால் மட்டமானவர்கள், அவர்களுக்கு ஒன்றுமே தெரிய வேண்டியதில்லை என்பதாக நீ கூடவா எண்ணம் வைத்திருக்கிறாய்" என்றார். மாமல்லர், "அம்மா, சாப்பிட்டானதும் மேல் மாடத்துக்குப் போய் எல்லா விவரங்களும் சொல்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் இப்போதே கேட்டுக்கொள்கிறேன். இனிமேல் தினந்தோறும் நான் வந்த பிறகுதான் தாங்கள் போஜனம் செய்வது என்று வைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த வழக்கத்தை இன்றோடு நிறுத்திவிட வேண்டும்" என்றார். இன்றைக்குச் சாப்பாடு ஆனதும் தாயும் புதல்வனும் மேல் உப்பரிகைக்குச் சென்று நிலா மாடத்தில் அமைந்திருந்த பளிங்குக்கல் மேடையில் அமர்ந்தார்கள். பால் நிலவில் மூழ்கியிருந்த காஞ்சி நகரமானது அன்றிரவு என்றுமில்லாத அமைதி பெற்று விளங்கிற்று. புதல்வன் தானே பேசுவான் என்று புவனமகாதேவி சிறிது நேரம் காத்திருந்தார். அவன் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டான் என்பதை தெரிந்து கொண்டு, "குழந்தாய்" என்றார். உடனே மாமல்லர் திடீரென்று கனவு கலைந்தவர் போல் திடுக்கிட்டு தாயாரைப் பார்த்தார். "அம்மா, அம்மா, நான் உங்களிடம் விரும்பிய வரத்தைக் கேட்டே விடுகிறேன். என்னை குழந்தாய் என்று கூப்பிடாதீர்கள். நான் இன்னும் பச்சை குழந்தையா? பல்லவ ராஜ்யத்திலுள்ள புகழ் வாய்ந்த மல்லர்களையெல்லாம் ஜெயித்து மாமல்லன் என்று பட்டம் பெற்ற பிறகும் என்னை குழந்தை குழந்தை என்றால் நான் என்ன செய்கிறது? அப்பாவோ இன்னும் என்னை தொட்டிலில் கிடக்கும் குழந்தையாகவே எண்ணி நடத்துகிறார். உங்கள் 2 பேருக்கும் இடையில் நான் அகப்பட்டுக் கொண்டு அதற்கு என்ன செய்யலாம்? பெற்றோர்களுக்கு மகன் எப்போதும் குழந்தைதான்" என்ற குரலைக் கேட்டு தாயும் மகனும் திரும்பிப் பார்த்தார்கள். அவர்களுக்கு தெரியாமல் மகேந்திர சக்கரவர்த்தி பின்னால் வந்து நிற்பதைத் தெரிந்து கொண்டு இருவரும் பயபக்தியுடன் எழுந்து நின்றார்கள். மகேந்திரர் பளிங்கு மேடையில் அமர்ந்ததும் புவன மகாதேவியும் மாமல்லரும் உட்கார்ந்தார்கள். "தேவி, குழந்தை ஏதாவது சொன்னானா?" என்று சக்கரவர்த்தி கேட்டார். "இன்னும் ஒன்றும் சொல்லவில்லை. என் பேரிலும் உங்கள் பேரிலும் குறைதான் சொல்லிக் கொண்டிருந்தான். குறை சொல்லாமல் வேறு என்ன சொல்லட்டும் அப்பா? பல்லவ ராஜ்யத்தில் அந்நியர் பிரவேசித்த செய்தி கிடைத்த பிறகும் நாம் வெறுமனே கையைக் கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருப்பதா? இத்தனை நேரம் நமது சைனியம் போருக்கு கிளம்பியிருக்க வேண்டாமா?" என்று கொதித்தார் மாமல்லர். மாமல்லரின் பேச்சை மறுத்து சக்கரவர்த்தி தமது பட்ட மகிழ்ச்சியைப் பார்த்துச் சொன்னார், "தேவி, நரசிம்மன் இன்னும் குழந்தையாகத்தான் இருக்கிறான்.
வந்திருக்கும் யுத்தம் எப்பேற்பட்டதென்பதை அவன் அறியவில்லை. 2 பேரும் கேளுங்கள். வாதாபி மன்னன் புலிகேசி பெரும் படைகளுடன் துங்கபத்திரை நதியைக் கடந்து நமது ராஜ்யத்துக்குள் பிரவேசித்திருக்கிறான். அவருடைய சைனியத்தில் லட்சக்கணக்கான வீரர்கள் இருக்கிறார்களாம். ஆயிரக்கணக்கில் யானைகள் இருக்கின்றனவாம். நமது எல்லைக் காவல் படைகளை புலிகேசியின் ராட்சத சைனியம் வெகு சீக்கிரத்தில் முறியடித்துவிட்டு அதிவேகமாக முன்னேறி வருகிறதாம். அந்தச் சைனியத்தை தடுத்து நிறுத்துவதற்கு வேண்டிய படை பலம் தற்போது நம்மிடம் இல்லை. தந்தை பேசி முடிக்கும் வரையில் பொறுமையுடன் கேட்டுக் கொண்டிருந்த நரசிம்மர், அப்பா, பல்லவ சைனியம் பின் வாங்கி வருகிறதா? இது என்ன அவமானம்? இப்போது எனக்கு அனுமதி கொடுங்கள். அப்பா, நம்மிடம் தற்சமயம் ஆயத்தமாயிருக்கும் படைகளை அழைத்துக் கொண்டு புறப்படுகிறேன் என்றார். பொறு நரசிம்மா, பொறு. பல்லவ சைனியத்தை நீ நடத்திச் செல்லும்படியான காலம் வரும். அதுவரையில் பொறுமையுடன் நான் சொல்வதைக் கேட்டு நட. இன்றிரவு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது, என்னுடன் வருகிறாயா? கேட்க வேண்டுமா? வருகிறேன் அப்பா. தேவி, நரசிம்மனை இன்று முதல் நான் குழந்தையாக நடத்தப் போவதில்லை, சகாவாகவே நடத்தப் போகிறேன். மந்திராலோசனைகளில் கலந்து கொள்ளும் உரிமையையும் இன்று முதல் அவனுக்கு அளிக்கிறேன். நீயும் இனிமேல் அவனை குழந்தை என்று அழைக்க வேண்டாம் என்றார் சக்கரவர்த்தி. புவனமகாதேவியை படுப்பதற்கு போகச் சொல்லிவிட்டு தந்தையும் மகனும் அரண்மனையிலிருந்து வெளியேறிச் சென்றார்கள்.